இந்த நபர் கையில வச்சிருக்கிற ஒரு வினோதமான பூ எதிர்புறமா நிக்கிற ஒரு பொண்ணோட ரத்த வாடைய ஸ்மெல் பண்ணுது. அந்த பொண்ணோட பெட்டெக்ஸ கடிக்கலான்னு போறப்ப அதுக்குள்ள இந்த பூவை பார்த்து தடுத்துடுறாரு. இந்த பூ இவருக்கு ரொம்ப பிடிச்சனாலதான் டெய்லி இவரோட கை ரத்தத்தை உணவா தராரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, செடிகள்லாம் விக்கிற ஒரு கடைக்கு போய் இந்த பூவை பாக்குறாரு. அந்த பூவை பார்த்ததுமே மனிதர்களுடைய லிப்ஸ் மாதிரியே இருக்கிறனால அந்த பூவை பணத்தை கொடுத்து வாங்கிடுறாரு. ஆனா வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பூவை பார்த்தா செத்து போன மாதிரி கீழே தலையை தொங்க போட்டுருது. அவரு தண்ணியனா எடுத்து அது மேல ஸ்ப்ரே பண்ணி பாக்குறாரு. ஆனா அது எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா அவரோட கை முனையில அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த ரத்த வாடைய சுவாசிச்சு இந்த பூ எழுந்து நிக்குது. இத பார்த்த இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருது. அந்த விரலை கொண்டு அந்த பூ கிட்ட நீட்டினா அந்த பூ கடிக்கலான்னு வருது. சரி, வேற விரலை நீட்டலாமேன்னு நீட்டினா அதோட முகத்தை திருப்பிக்குது. அந்த ரத்தம் வர அந்த விரலை தான் அது கேக்குது. அதுக்கப்புறம் இவருக்கு வேற வழி இல்லாம இவரோட கை விரலை புடிச்சு அழுத்தி அதுல வர ரத்தத்தை அதுக்கு உணவா தராரு. இதே மாதிரி இவரோட ரத்தத்தை அதுக்கு கொடுத்து இவரோட கை விரல்லாம் புண்ணா போய் அது ஒரு பெரிய ஜெயிண்ட் மாதிரியும் ஒரு பயங்கரமான மிருகம் மாதிரி வளர்ந்துருது. இப்படியே வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கிறனால இந்த பூக்கு கொடுக்கிற உணவுகள்லாம் இதுக்கு பத்த மாட்டேது. அதனால இவரு தனக்கு எதிரியா இருக்கிறவங்களா அடிச்சு கொன்னு இந்த பூக்கு உணவா தராரு.